வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெய்லி சினிமா அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் படத்தினுடைய கோட் படத்தினுடைய ஒரு அப்டேட் தான். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் நடிக்கிற படம் தான் கோட். இந்த படத்தில் விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, லைலா, ஸ்னேகா, மோகன் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. வெங்கட் பிரபு டைரக்ஷன் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்கிறாரு. ஏஜேசி நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படம் வருகிற செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியிட ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தினுடைய 2 சாங்ஸ் ஏற்கனவே ரிலீஸ் ஆகி ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒன்று விசில் போடு, இதில் விஜய், பிரசாந்த், பிரபுதேவா 3 பேரும் போட்டி போட்டு நடனமாடி ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தாங்க. இதற்கு அடுத்ததாக சின்ன சின்ன கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறைந்த பாடகி பவதாரணி அவங்களுடைய குரலில் ஏஐ மூலமா ரெக்கார்ட் பண்ணி யுவன் சங்கர் ராஜா அதை வெளியிட்டிருந்தார். ஸோ அது வந்து வேறு லெவலாக ரீச் ஆச்சு. அந்த பாடல் எல்லாருக்குமே இன்னொரு படி பிடிச்சது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் தான் ஸ்பார்க் அப்படின்ற ஒரு 3rd சிங்கிளை நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பாடலை வந்து வெங்கட் பிரபு அவருடைய தகப்பனார் கங்கை அமரன் அவர் எழுதியிருக்கிறாரு. இந்த பாடலில் நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. யுவன் சங்கர் ராஜாவே பாடியிருக்கிறாரு. கூட வந்து வீருஷா அப்படின்ற ஒரு லேடிஸ் சிங்கர் வந்து பாடியிருக்கிறாங்க. ஸோ 2 பேருடைய குரல் வந்து சூப்பராக இருந்தது. குறிப்பாக அந்த லேடிஸ் வாய்ஸ் வந்து வேறு மாதிரியான ஒரு இசையாக குரலாக இருக்குது நம்மளுக்கு. இந்த பாடலில் வந்து கங்கை அமரன் அவர்கள் என்ன புதுமை பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிறைய இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி வேறு லெவலாக ரொம்ப கேட்சியான வார்த்தைகளை வந்து போட்டிருக்கிறாரு. அதே போல் அவருடைய இயல்பான ஒரு வார்த்தைகள். ஸோ காலங்காலமாக எழுதிட்டுருக்காரு. கரகாட்டக்காரன் அதுக்கு முந்தைய காலத்துலேருந்து எழுதிட்டுருக்காரு. ஸோ அவருடைய பாடல்கள்லாம் பெரிய ரீச் ஆகிருக்கு. இன்றைக்கி அளவுக்கும் கேட்குற அளவுக்கு அவருடைய பாடல்கள்லாம் இருக்குது. ஸோ இடையில கூட ஒப்புரானே அப்படின்ற ஒரு பாடலை வந்து திமிர் படத்தில் பாடினார். ஸோ அந்த பாடலை கூட அவர் தான் எழுதினாரா அப்படின்றது எனக்கு டவுட்டாக இருக்குது. ஆனால் அவர் பாடினார், அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ பெரிய ரீச் அந்த பாட்டு அந்த டைமில். ஸோ இப்போ வந்து இந்த பாடலை எழுதியிருக்கிறாரு. ஸோ வேறு லெவலாக எழுதியிருக்கிறாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பாடல் அப்படி இருக்குது. ஒரு சில தமிழ் வார்த்தைகள் நிறையா இடையிலே வந்து சேர்த்துருக்காரு. அவருக்கே உரித்தான வார்த்தைகள் இருந்தாலுமே முதல்ல கேட்குற மாதிரியான ஒரு பீட் இருக்குது. அதே போல் யுவன் சங்கர் ராஜா ஒரு நார்மலான ஒரு மெலோடி பீட்டாக ஒரு மாதிரி போட்டிருக்கிறாரு. மெலோடியாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு தெரியா ஒரு குத்தாக இல்லாமல் ஒரு மெலோடியான ஒரு குத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணுது. ஸோ அதுக்கு விஜய் அவர்களும் ஒரு ஸ்டெப்பை வந்து காட்டுறாங்க. ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஆனால் அதில் வந்து விஜய் அவர்களை அந்த ஒரு தொழில்நுட்பம் மூலயமா ரொம்ப சின்ன பையனாக காட்டியிருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் அடையாளம் தெரியாத மாதிரி தான் இருக்கார். ஸோ இந்த பாடலை கேட்டு விஜய் ரசிகர்களா இல்லை வேறு ஏதாவது ரசிகர்களா தெரியல. ஸோ நிறைய டீக்ரேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த பாடல் நல்லா இல்லை, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, உங்ககிட்ட இருந்து இந்த ஆல்பம் எதிர்பார்க்கல, மங்காத்த மாதிரி ஒரு ஆல்பம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. மங்காத்த மாதிரி கொடுத்துருந்தாலும் ஸோ அவருடைய வலிமை படத்துக்கே யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக். ஸோ இந்த அளவுக்கு கூட பாடல்கள் வரல அப்படின்றது ஒரு உண்மையான ஒரு காரணம். ஆனால் இவங்க வந்து அதை யூஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணி எதையோ ஒன்று சொல்லிகிட்ருக்குறாங்க. படமாக வந்து பார்த்து இந்த பாடல்கள்லாம் அதில் பொருந்தி படம் வேறு லெவலாக இருக்கும்போது இந்த பாடல்லாம் அதில் ஹிட் ஆனால் அப்போ தான் ஒத்துப்பாங்க போல். ஸோ வர்றதானே வரும். இந்த ஒரு சுச்சுவேஷன் அந்த ஒரு படத்துக்கு அந்த ஒரு பாடல் அது எப்படி யூஸ் ஆகுது அதை பொறுத்து அந்த பாடல் ஹிட் அடிக்கும் அப்படின்றது தான் எனக்கு தோன்ற ஒரு கருத்து. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சியான் விக்ரம் நடிச்சிருக்கிற படம் தான் தங்கலான். மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையில் இந்த படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தில் சியான் விக்ரம், பார்வதி, மாளவிகா மோகனன் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. ரஞ்சித் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறேன். இந்த படத்துக்கு ஜி பிரகாஷ்குமார் இசையமைச்சிருக்கிறாரு. ஸ்டுடியோ கிட்டிங் கே ஞானவேல் ராஜா சார் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படம் பெரிய எதிர்பார்ப்பு வந்து எகிரிக்கிட்டே இருக்குது இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன்லாம் வேறு லெவலாக போயிட்டுருக்குது. யூடியூப் லெவலில் இது வந்து பெரிய ரீச் ஆகிட்டுருக்குது. அதே நிலையில் இந்த படத்தினுடைய 2 பாடல்கள் ரிலீஸ் ஆகி ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். முதல்ல வந்து மினிக்கு மினிக்கு அப்படின்ற ஒரு சாங் உமாதேவி எழுதின அந்த பாடல் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிச்சுது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் அடுத்ததாக தங்கு வார் சாங் அப்படின்ற ஒரு சாங் வந்து 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி அதுவுமே ரசிகர்களை கவர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அறிவு எழுதி பாடியிருக்கிறாரு. இந்த லானே தங்கலானே இந்த பீட்டை மட்டும் நம்ம ஜி பிரகாஷ்குமார் அவர்கள் பாடியிருக்கிறார். ஸோ இதில் அறிவு பாடின அந்த ஒரு போர்ஷனுமே நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் ஜி பிரகாஷ் அவருடைய குரலில் வர லானே தங்கலானே அது வந்து பிஜிஎம் லெவலில் தெரிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பாடல் படமாக பார்க்கும்போது வேறு லெவலான ஒரு ஆப்டான ஒரு பாடலாக அந்த படத்துக்கு தோணும். ஸோ இப்போ வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். இந்த பாடலும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இந்த நிலையில் தான் இந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு இந்த படக்குழு வந்து ரெடி ஆகிட்டாங்க. இந்த படத்தோட மொத்த ஆடியோவும் வந்து 5ஆம் தேதி நாளைக்கு வரப்போகுது. இந்த நிலையில் இந்த படத்தினுடைய ப்ரீ ப்ரொமோஷன் அந்த ஒரு விஷயத்தில் இப்போ இறங்கியிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஹைதராபாத்தில் 6 மணிக்கு மேலே இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் நடக்க போகுது. ஸோ தொடர்ந்து எல்லா ஊர்கள்லேயும் கொச்சியிலேருந்து அதுக்கப்புறம்
கர்நாடகா, பெங்களூரு, மும்பை, ஸோ எல்லா இடத்துக்கும் இந்த படக்குழு வந்து போகிறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் போயிட்டு இந்த படத்துக்கு பெரிய ப்ரொமோஷன் பண்ண போகிறாங்க. இந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடைய போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தில் இந்த கண்டென்ட்டே வந்து பேன் இண்டியா கண்டென்ட். ஸோ இந்த படமே வேறு லெவலான மிரட்டலான ஒரு படமாக இருக்குது. ஸோ இவங்க ப்ரொமோஷனும் வேறு மாதிரி பண்ண போகிறாங்க. அதுக்கு இன்றைக்கி தான் அது உதாரணமாக இருக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நடக்கிற அந்த ப்ரொமோஷனில் என்னென்ன பண்ண போகிறாங்க, அதே போல் நாளைக்கு நடக்கிற ஆடியோ லான்ச் அந்த ஒரு விஷயத்தில் எந்தெந்த பாடல்கள்லாம் இன்னும் இருக்குது, இன்னும் எஞ்சிருக்கிற பாடல், இது தவிர்த்து இன்னும் வேறு ஏதாவது பிஜிஎம் இருக்குமா அப்படின்றதெல்லாம் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தளபதி விஜய் அவர்கள் அவருடைய 68வது படமான கோட் படத்தில் நடித்து முடிச்சிட்டாரு. இப்போ வந்து அரசியல் கட்சி தொடங்கி அதனுடைய வேலைகளில் கொஞ்சம் போயிட்டுருக்கிறாரு. ஸோ இதற்கு அடுத்ததாக ஹெச் வினோத் அவருடைய இயக்கத்தில் 69வது படத்தில் நடிக்க போகிறாரு. இந்த படத்தை ஹெச் வினோத் தான் டைரக்ஷன் பண்ண போகிறாரு. எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்த படத்தை தளபதி விஜயை தயாரிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி தகவல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னும் அஃபிஷியலான எந்த ஒரு அப்டேட்டும் வராத நிலையில் இந்த படத்தில் மமிதா பைஜு அப்படின்ற ஒரு மலையாள நடிகை நடிக்க போகிறாங்க. ஸோ இவங்க வந்து மலையாளத்தில் ஃபேமஸான ஒரு நடிகையாக இருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் அந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்க போகிறாங்க. ஹீரோயினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் தொடர்ந்து தளபதி விஜய் அவர்கள் மலையாள ஆக்ட்ரஸ்களுக்கு நிறைய வாய்ப்பு தராரு அப்படின்ற மாதிரி இப்போது சமூக வலைதளங்களில் பயங்கரமாக பரவிட்டு வந்துட்டுருக்கு. தனுஷ் நடித்து ஜூலை 26ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம் தான் ராயன். இந்த படத்தில் தனுஷ், காளிதாஸ், ஜெயராம், சந்தீப் கிஷான், அபர்ணா பாலமுரளி, துஷாரா விஜயன், பிரகாஷ் ராஜ் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. தனுஷ் அவர்களே டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படம் ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தது. இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃப்லேயே வந்து ஒரு மாதிரி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும், கிளைமேக்ஸுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த படம் வேறு லெவலாக போயிட்டு இருந்ததால் இந்த படம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் எல்லாருமே பாசிட்டிவான ரிவ்யூஸ் நிறையா கொடுத்ததால இந்த படம் உலக அளவில் பெரிய வசூலை வந்து குவிச்சிட்டு வந்தது. 100 கோடி வசூலை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாண்டி பெரிய சாதனை படைச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சன் பிக்சர்ஸே வந்து அஃபிஷியலாக அறிவிச்சிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து தனுஷ் அவர்களுடைய படத்திலே அதிகமான ஒரு வசூல்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வரைக்கும் ரிலீஸ் ஆன 20 வருடங்களுக்கு மேலே தனுஷ் அவர்கள் நடிச்சிட்ருக்காரு. இந்த நிலையில் அவருடைய படங்கள் எவ்வளோ படங்கள் நடிச்சிருக்காரோ அந்த படத்துக்கு எல்லாத்துக்கும் இந்த படம் தான் அதிகமான வசூலை வந்து குவிச்சிருக்கு தான் அவருக்குன்னு. அதே போல் இந்த 2024 தொடங்கி இன்றைக்கி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8வது மாதமே வந்துருச்சு. ஸோ இந்த நிலையில் எவ்வளோ அதாவது உலகநாயகன் படம்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த நிலையில் அதிகமான வசூலை குவிச்ச ஒரு படம் அது ராயன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சன் பிக்சர்ஸை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் ரைடு இது போல் விஷயங்கள்லாம் இருந்த நிலையில் கூட அவங்க வந்து இதை வந்து தைரியமாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த படம் அவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தனுஷ் அவர்களுக்கு அவருடைய 50வது படம் மிகப்பெரிய அளவில் வெற்றியை வந்து கொடுத்துருக்குது. ஸோ தொடர்ந்து இந்த படம் ஓடிட்டுருக்குது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த வாரமும் பெரிய படங்கள் வந்திருந்தால் கூடமே அது வந்து பெருசாக ரீச் ஆகலை. ஸோ எந்த படமும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைன்றதால இந்த படம் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது. அதனால் இந்த ஒரு 1 வீக் வந்து இன்னமும் நல்லா ஓடும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இந்த வீக்கில் வந்து பிரசாந்த் அவர்களுடைய அந்தகன் படம்லாம் வருது. ஸோ இந்த படங்கள்லாம் இருக்கிற நிலையில் இந்த வாரம் வரைக்கும் அந்த படம் வந்து இன்னும் நல்லா ஓடுது. ஸோ இன்னும் இந்த படம் அதிகமான வசூலை எட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ராம்குமார் இயக்கத்தில் ஹரிஷ் கல்யாண் நடித்து போன வருஷம் ரிலீஸ் ஆன படம் தான் பார்க்கிங். இந்த படம் விமர்சன ரீதியாகவும் மக்களிடையவும் பெரிய வரவேற்பு பெற்றிருந்தது. கமர்ஷியலாகவும் இந்த படம் மிகப்பெரிய வசூலை வந்து குவிச்சது. சிட்டியில் நடக்கிற இந்த பார்க்கிங் பிரச்சனை, பக்கத்து வீட்டில் பார்க்கிங் பிரச்சனையை வச்சு இந்த படம் பேசப்பட்டது. ஸோ ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தார் ஹரிஷ் கல்யாண். அதுக்கப்புறம் பாஸ்கர் அவருடைய நடிப்பும் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்போயே எல்லாருமே நல்லா பாராட்டினாங்க. கண்டென்ட்டும் வந்து மிகச்சிறந்த ஒரு கண்டென்ட்டாக இருந்தது. ஆஸ்கர் கூட இந்த ஒரு கண்டென்ட்டை வந்து அவங்க எடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வந்திருந்த நிலையில் இந்த படத்தினுடைய 2ஆம் பாகத்தை இப்போ எடுக்கலான்னு சொல்லிட்டு திட்டமிட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ராம்குமார் மற்றும் ஹரிஷ் கல்யாண் 2 பேரும் சந்தித்து எடுத்துக்கொண்ட அந்த ஃபோட்டோங்கள்லாம் ஷேர் ஆகிட்டு இருக்குது. அதனால் பார்க்கிங் 2 உருவாகுமா அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்து எல்லாருமே ஒரு எண்ணமாக சொல்லிட்டு வராங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பார்க்கிங் 2 வருமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.